நமது அஸ்ட்ரோவாசன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறைவன் கருணையால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த காணொளியில நாம பார்க்க போகிறது ஆணி மாதத்தின் பலன்கள். ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இடையில் இருக்கும் இந்த 30 நாட்களுக்கு உண்டான ராசி பலன்கள் தான் பார்க்கலாம். இந்த மாதத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு யோகம் தரப்போகிறது, பண வரவு அதிகரிக்கும், எந்த ராசிக்காரர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், எந்த ராசிக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற ராசி பலனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. முதலில் இந்த மாதத்தில் ஏற்படும் பொது பலன்கள் மற்றும் கிரக பயிற்சிகளை பார்க்கலாம். இந்த மாதத்தில் விசேஷமான நாட்கள் என்ன என்று பார்க்கலாம். 29/6 அன்று பௌர்ணமி, 14/7/26 அன்று ஜூலை மாதம் 10 ஏற்படும் பொதுவான பலன்கள் என்று பார்த்தோம்னா, வட மாநிலங்கள் மும்பை மற்றும் குஜராத் இமயமலை பகுதியில் இந்த இடங்களில் அதிகமான வெள்ளப்பெருக்கு இந்த மாதத்தில் உண்டு. மற்றும் காய்கறி விலைகள், தங்கம் இந்த போன்ற அமைப்புகள் விலை சற்று ஏற்றமாகவும் இறக்கமாகவும் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் இந்த மாதம் பொதுவான அமைப்பாக சற்று ஏற்றமாகவும் சிலருக்கு ஏமாற்றமாகவும் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இது. இந்த மாதத்தில் ஏற்படும் கிரக பயிற்சிகளை பார்க்கலாம். இந்த ஆணி மாதத்தில் முதல் 6 நாட்கள் மேசத்தில் இருக்கும் செவ்வாய் அடுத்த 6வது நாள் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆணி மாதம் 1ஆம் தேதி ரிஷபத்தில் இருக்கும் சூரிய பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதன் மாதம் 8ஆம் தேதி வரை மிதுனத்தில் இருந்து 8ஆம் தேதிக்கு பிறகு கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். சுக்கிர பகவான் ஆணி மாதம் 20ஆம் தேதி வரை கடகத்தில் இருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார். சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் ராகுவும் மற்றும் சனி மீனத்தில், குரு கடகத்தில். இதுதான் இன்றைய ஆணி மாதத்தின் கிரகங்களின் பயிற்சி மற்றும் இருப்புகளின் நிலை விவரம். நாம இந்த அமைப்பு பிரகாரம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம் பாருங்கள். ஆணி மாதம் தனுசு ராசி பலன்களா. ராசிநாதன் 8ஆம் இடத்துல உச்சமாய் இருக்கிற அற்புதமான மாதம். மற்றும் இந்த 8ஆம் இடத்துல உச்சமாய் ராசிநாதன் இருக்க தனியா மட்டும் இல்ல, உங்க ராசிக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதியோட இணைஞ்சிருக்கிற அமைப்பு. இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் இந்த இணைப்பு இருக்கும். இந்த இணைப்புனால என்ன ஏற்படும்? 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி, அதாவது ஒரு நீண்ட தூர பாக்கி அமைப்புகள், கடன் அமைப்புகள். நீங்க கேட்டிருந்தீங்க, எனக்கு ஒரு அர்ஜென்ட் செலவு இருக்கு, எனக்கு புதிதா ஒரு வீடு கட்ட வேண்டிய அமைப்பு இருக்குது, அதனால எனக்கு அந்த வீட்டுக்கு அமைப்பு, எனக்கு லோன் வேணும், இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு உங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கக்கூடிய மாதமா இந்த ஆணி மாதம் இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. மற்றும் 20ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவதால் நீண்ட காலமா இருந்த பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். மனைவி மற்றும் மகள்களுக்கு தேவையான அமைப்புகள், அவர்களுக்கு ஒரு புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, அவர்களுக்கு தேவையான வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவது, வீட்டுக்கு ஒரு புதுசா ஒரு பர்னிச்சர் வாங்கணும், ஒரு டிவி அமைப்புகள் வாங்கணும் நினைச்சிட்டு இருக்கிற தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு அந்த வாங்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. மற்றும் ராசிக்கு 7ஆம் அதிபதி இந்த மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் அங்கேயே ஆட்சி பெற்று இருக்கிற அமைப்பு. மற்றும் உங்க ராசிக்கு 9ஆம் அதிபதி இதனால் வரைக்கும் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து கடுமையான தொல்லை கொடுத்து கொண்டிருந்த சூரியன் இந்த மாதம் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல பயிற்சியாகி 7ஆம் அதிபதியோட இணைந்து இருக்கிறதுனால புத ஆதித்ய யோகம் ஏற்படுது. இந்த புத ஆதித்ய யோகம் 7ஆம் இடத்துல ஏற்படுறதுனால மனைவி, நீங்களோ அதாவது கணவனோ மனைவியோ உங்களுடைய துணையோட இருக்கக்கூடிய அமைப்புல புதிதா ஒரு கணவருக்கு ஒரு வேலை மாற்றம் கிடைக்கணும், அதுக்கு மனைவி உறுதுணையா இருப்பாங்க. மனைவிக்கு ஒரு வேலை அமைப்பு இருக்கணும், கணவன் நான் போய் கேட்டா எனக்கு சக்சஸ் ஆகுமா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க பணிபுரிய அலுவலகத்திலேயோ இல்ல வேறு அலுவலகத்திலேயோ நீங்க போய் மனைவிக்கோ கணவருக்கோ கேட்டீங்கன்னா அந்த வேலைய வாய்ப்பு அமைப்புகள் உங்க மனைவிக்கோ கணவனுக்கோ கிடைக்கக்கூடிய மாதமா ஆணி மாதம் இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. மற்றும் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல மற்றும் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கேதுகள் அனைத்து இடங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்க புதிய முயற்சிகள் எடுத்தாலும் நீங்க ஒரு படி எடுத்து வச்சா 2 படி உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பெரிய பாதிப்பு பண்ணாது. எப்படி 4ஆம் இடத்துல இருந்தா சுகஸ்தான அமைப்புகள், தாயார் அமைப்புகள் கெடும் அப்படின்னாலும் 4ஆம் அதிபதியும் உங்க ராசிநாதனான குரு உச்சமாய் அந்த 4ஆம் இடத்தை பாக்குறதுனால எந்த அமைப்புகள் நெகட்டிவ் 4ஆம் இட தாயார் உடல் சுகம் மற்றும்
வீடு அமைப்புகள் எதுவுமே உங்களுக்கு நெகட்டிவ் இல்லாம அனைத்தும் சாதகமான இருக்கக்கூடிய மாதமா ஆனி மாதம் இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதம் நீங்க கவனமா இருக்க வேண்டிய நேரம் 14, 15, 16 இந்த 3 நாட்களும் சற்று கவனமா இருக்கக்கூடிய அமைப்பு. புதிய முயற்சிகள் மற்றும் புதிதாக எந்த ஒரு ஆலோசனை செய்வதற்கும் சற்று கவனமா இருந்து ஆலோசனை செஞ்சு அப்புறமா அதை செயல்படுத்துவது நல்லது தனுசு ராசிக்காரர்களுக்கு. இந்த மாதம் நீங்க தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு பண்ணுவது சால சிறந்தது. அனைத்து நல்பலன்களையும் ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கும். ஒரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுவது மிகச் சிறந்தது. வாழ்த்துக்கள்.